ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எதாவது நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, நான் வந்து இன்றைக்கி நைட் சாப்பாட்டுக்கு சப்பாத்தி செய்ய போகிறேன். நான் வேலைக்கு போகிறதுனால ரொம்ப நாள் ஆச்சு சப்பாத்தி செஞ்சு இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம். கோதுமை மாவு கொட்டியிருக்கிறேன். அப்போ வந்து 3 டீஸ்பூனு நெய் ஊற்றிருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து பால் இருக்குது பார்த்தீங்களா, பசும்பால். அது வந்து ஒரு இந்த கிளாஸால் வந்து ஒரு 1/4 கிளாஸ் ஊற்றிருக்கிறேன். 1/4 கிளாஸ் பால். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெய்யும் பாலும் கலந்து நம்ம பிசைஞ்சி நல்லா ஊற வச்சு செய்யும்போது சப்பாத்தி வந்து நம்ம இப்படி லைட்டாக பிக்கும் போதே அப்படியே சாஃப்டாக இருக்கும். மென்று சாப்பிட்றதுக்கு வயசானவங்க கூட இந்த சப்பாத்தி சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு மென்மையாக இருக்கும். பால் ஊற்றுறதுனால பால் வாசனை அடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. பால் வாசனைலாம் கொஞ்சம் கூட வரவே வராது. சரிங்களா? இப்போ இது வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. வீடியோ பிடிச்சிக்கினே வந்து பிசைய முடியாது. பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், மாவு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்து எப்படியும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது ஊறணும். ஊறினா தான் வந்து மாவு வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம குருமாவுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு வச்சுருக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் அரிஞ்சிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. பாருங்கள், நம்ம குருமாவுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது ஒரே ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு உரித்து வச்சுருக்கிறேன். நாம் வந்து குருமாலாம் தாளித்து ஊற்றி அது வந்து கொதித்து இறக்குற நேரத்தில் நம்ம உருளைக்கிழங்கு கொஞ்சம் பிசைஞ்ச மாதிரி எல்லாத்தையும் உடச்சி விட்டு நம்ம போட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம குருமாவை இறக்கிடலாம். இப்போ வாங்க குருமா வந்து செய்கிறதுக்கு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குருமா செய்கிறதுக்கு நம்ம வந்து வானலில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எங்கள் வீடு கொஞ்சம் லைட்டு வெளிச்சம் கம்மியாக இருக்கும். இதனால தான் நான் வந்து சமையல் வீடியோ போட மாட்டேன். இப்போ நம்ம வந்து பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, இந்த இதெல்லாம் சோம்பு கொஞ்சம் இதெல்லாம் போட்டு குருமாவுக்கு தாளிக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம வந்து இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து இப்பயே போட்டோம்னா வந்து அடி பிடிக்குது. அதனால தான் நான் எப்பவுமே லேட்டாக போடுவேன். என்னப்பா? இருக்குது. ஆமாம், யாரம்மா ஒரு கிலோ பிடிச்சிருக்கா? எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இதில் ஒன்றே ஒன்று போடலை. என்னென்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி கிடைக்கல. வீட்டில் இருந்தது காஞ்சி போயிடுச்சின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டேன். இப்போ வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இதுக்கு போடுறதுக்கு இல்லை. கடைக்கு போனால் கிடைக்கும். இப்போ யாரும் கடைக்கு போகிற ஆள் கிடையாது. என் பையன் இப்போ தான் வந்தான். அவன் அனுப்பலாம் போக மாட்டான். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கிறோம். தூள் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் போடுறேன். காரம் எப்படி இன்னும் ஒன்று போட்டுக்கிறேன். 2 போட்டுக்கிறேன். சின்ன டீஸ்பூன் தான். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நல்லா இது கொதிக்கிட்டுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம
அவிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதில் நசுக்கி பிசைஞ்சு விட வேண்டியது தான். நம்ம கூட்டி போட்டோம் இல்லையா, அது வந்து கொதிக்குது. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு நசுக்கி வச்சுருக்கிறோம், அது எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு வந்து எல்லாமே நசுக்கி வச்சுருக்கேன், இது எல்லாமே போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்சுட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இப்போ குருமா இறக்கிட்டு சப்பாத்தி வந்து ஊற்றிடலாம், சப்பாத்தி செய்யலாம். மாவு வந்து நல்லா வந்து ஊறிடுது, 1 மணி நேரத்துக்கு மேலே ஊறிச்சு. நல்லா அரைச்சி பிசைஞ்சிக்கலாம். தோசைக்கல் காஞ்சிட்டு இருக்குது. இன்றைக்கி நைட்டுக்கு சாப்பாடு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி. உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது சப்பாத்தி, 2 சப்பாத்தி ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சுட்டு நான் வந்து சுடும்போது காமிக்கிறேன். இதில் வந்து 8 சப்பாத்தி வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கிறோம். முதல்ல வந்து 8 சப்பாத்தியை சுட்டுக்கலாம், அதுக்கப்புறமா மீதி எடுத்தா செஞ்சுக்கலாம். எண்ணெய் வந்து லைட்டாக தான் ஊற்றுவேன், அதிகமாக எண்ணெய் ஊற்ற மாட்டேன். சப்பாத்தி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குருமா வந்து இது இருக்குது. மீதி இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம சுட்டு எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தான் சுட்டு இருக்கிறேன், இன்னும் மாவு இருக்குது, சுடணும். இது ஒரு 8 சப்பாத்தி சுட்டுருக்குறேன். பசங்க முதல்ல சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு எடுத்து வந்துருக்குறேன். வந்து நம்ம குருமா குருமாவும் சப்பாத்தியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. என் பையனுக்கு வந்து கொடுத்துடலாம். பையன் தான் சாப்பிட்டு சொல்ல போகிறான். சப்பாத்தி நல்லா இருக்குதா? மூஞ்சி காட்டாம மூஞ்சா உள்ள மூஞ்சி காட்டாது, உன் முகத்தை காட்டுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 1/2 கிலோ வந்து கோதுமை மாவுக்கு 1/4 கிளாஸ் நல்லா வந்து காய்ச்சி சூடு ஆற வச்சு ஊற்றினேன் பால். அதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூனு ஊற்றலாம் நெய் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா குழந்த கூட சாப்பிடும். அதே போல் பெரியவங்க கூட, வயசானவங்க கூட மென்று சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க. அந்தளவுக்கு சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்கள் வீட்டில் நைட்டு என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.